Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. பாகிஸ்தான் விவகாரத்தில் அரசும் முக்கிய அரசியல் கட்சிகளும் திறமையற்று நெருக்கடியை தீர்க்கும் திறனற்று உள்ளன என்று பாகிஸ்தானின் எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. பாகிஸ்தான் தெஹ்ரிக்-இ-இன்சாப் தலைமையில் நடைபெற்ற அனைத்துக் கட்சி கூட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவர்கள் நாட்டின் அரசியல் மற்றும் பாதுகாப்பு அமைப்புகளை கடுமையாக விமர்சித்துள்ளனர். பலுச்சிஸ்தானில் மோசமடைந்து வரும் பாதுகாப்பு சூழல், கட்டாயமாக ஆட்கள் காணாமல் போகும் பிரச்சினை ஆகியவை பற்றி விவாதிப்பதற்காக தலைநகர் இஸ்லாமாபாத்தில் உள்ள கேபி ஹவுஸில் பாகிஸ்தான் தெஹ்ரிக்-இ-இன்சாப் எதிர்க்கட்சிகளின் அனைத்து தரப்பு தலைவர்களையும் ஒன்றிணைத்து ஒரு மாநாட்டை நடத்தியுள்ளன. இக்கூட்டத்தில் பங்கேற்ற அனைத்துக் கட்சி தலைவர்களும் ராணுவ நடவடிக்கைக்கு பதிலாக BLA-வுடன் பேச்சுவார்த்தை நடத்த அழைப்பு விடுக்க வேண்டும் என்றும் பலுச்சிஸ்தானில் காணாமல் போனவர்களை மீட்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துள்ளனர். பாகிஸ்தானின் அனைத்து அமைப்புகள் மீதும் தமக்கு முழுமையான ஏமாற்றமே மிஞ்சியுள்ளது என பலுச்சிஸ்தான் நேஷனல் பார்ட்டி மெங்கல் கட்சியின் தலைவரான அக்தர் ஜான் மெங்கல் மிக கடுமையாக விமர்சித்துள்ளார். பலுச்சிஸ்தான் விவகாரத்தை இனி பாகிஸ்தானின் தற்போதைய அரசியல் அல்லது நீதித்துறை அமைப்புகள் மூலம் தீர்க்க முடியாது என்று கூறிய மெங்கல், அந்த அமைப்புகள் முற்றிலும் இயலாமையில் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பலுச்சிஸ்தானில் பாதுகாப்புக்காக ஆண்டுதோறும் கோடிக்கணக்கான ரூபாய் ஒதுக்கப்பட்ட போதிலும் சட்டம் ஒழுங்கு சூழல் மோசமாக இருப்பதாக குற்றம் சாட்டிய மெங்கல், அப்பகுதியில் பாகிஸ்தானின் பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் கேள்விக்குள்ளாக்கியுள்ளார். அரசு வளாகங்கள், இராணுவ முகாம்கள் மற்றும் தலைமை செயலகம் ஆகியவை பலத்த பாதுகாப்புடன் இருக்கும் அதே வேளையில் குவெட்டா மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் பகல் நேரத்தில் கூட பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாக சுட்டிக்காட்டியுள்ளார். கூட்டுக் குடும்ப வீடு என்ற உவமையை பயன்படுத்திய மெங்கல், சமமான பங்குதாரர்கள் என்று கூறப்பட்ட போதிலும் பாகிஸ்தானின் அரசியல் கட்டமைப்பிலிருந்து ஓரங்கட்டப்பட்டதாக பலூச் மக்கள் உணர்வதாக குறிப்பிட்டுள்ளார். பாகிஸ்தானின் அரசியல் அமைப்பு ஏற்பாடு தோல்வியடைந்துவிட்டது என்று விமர்சித்த மெங்கல், பலூச் மக்களுக்கான உரிமையை வழங்கும் வகையில் ஒரு புதிய சமூக ஒப்பந்தம் ஏற்பட வேண்டும் என்று அழைப்பு விடுத்துள்ளார். முன்னதாக பஷ்டூன்களும் பலூச் மக்களும் வரலாற்று ரீதியான தங்களின் சுயாட்சியை பாதுகாக்க போராடி வருகின்றனர் என்றும் அந்த கொள்கையில் சமரசம் செய்து கொள்ள மாட்டார்கள் என்றும் பஷ்டூன்குவா மில்லி அவாமி கட்சியின் தலைவர் மஹ்மூத் கான் அச்சாச்சாய் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் முழுவதும் உள்ள பஷ்டூன்கள் தங்களின் மொழி மற்றும் தோற்றத்தின் காரணமாக இனப்பாகுபாட்டிற்கும் துன்புறுத்தலுக்கும் அதிகளவில் உள்ளாவதாக குற்றம் சாட்டிய அச்சாசாய், தாடியும் தலைப்பாகையும் சந்தேகத்தின் அடையாளங்களாக மாறிவிட்டதாகவும், ஆப்கானிஸ்தானிலும் பஷ்தூ மொழி பேசப்படுவதால் அம்மொழி பேசுபவர்கள் அடிக்கடி விசாரிக்கப்படுவதாகவும், சில சமயங்களில் வெளிநாட்டினராக நடத்தப்படுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அநீதி வெறுப்பை வளர்க்கிறது என்று கூறியதுடன் தொடர்ச்சியான இனப்பாகுபாடும் அடக்குமுறை கொள்கைகளும் இறுதியில் பிரச்சினையை தீர்ப்பதற்கு பதிலாக அந்நியர் என்ற வெறுப்பை ஆழப்படுத்தி ஸ்திரத்தன்மையின்மைக்கு வழிவகுக்கும் என்று தெரிவித்துள்ளார். பலுச்சிஸ்தானில் பாதுகாப்புக்கு முன்னுரிமை அளிக்கும் அணுகுமுறையை கைவிட்டு அதற்கு பதிலாக அரசியல் பேச்சுவார்த்தையை முன்னெடுக்கவும், கட்டாயமாக காணாமல் போதல்களுக்கு தீர்வு காணவும், வளங்களை சமமாக பகிர்ந்தளிப்பதை உறுதி செய்யவும், நீடித்த அரசியல் தீர்வுக்கான நிலைமைகளை உருவாக்கவும் பாகிஸ்தான் அரசை எதிர்க்கட்சித் தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.